தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலேயும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் தரித்திருப்போம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட போகிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், தேவனோடு கூட நாம் இருக்கும்போது அல்லது பயணிக்கும்போது நமக்கு உண்டாகிற குறைவுகளையும் அந்த குறைவுகளை தேவன் எப்படி நிறைவேற்றுகிறார் என்கிற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியாய் போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்த சீசர்களுக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அநேகருடைய மனதில் இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்றால், ஆண்டவரோடு கூட பயணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே குறைபடாது என்று எண்ணிக்கொண்டு அப்படி குறைவுபடும் போது மிகவும் சோர்ந்து போய் அவங்க தேவன் மேலே அவிசுவாசம் கொள்ளுகிற காரியத்தை இன்றைக்கி நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி அதுக்கான ஒரு விடையைத்தான் இன்றைக்கி நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது சில வசனங்களை நாம் இப்படியாக படித்து கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற ஒரு வசனத்தை நம்ம அழகாக சங்கீதத்தில் பார்க்குறோம். ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு குறைபடாது என்கிற காரியத்தில் சந்தேகமே இல்லை. அது அந்த வேத வசனம் 100% உண்மைதான். ஆனால் குறைவுபடும். ஆனால் அந்த குறைபடுகிற நேரத்தில் குறைவை தேவன் நிறைவாக்குவார் என்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே குறைவுபடுகிற ஒரு உலகம். காரணம் என்ன என்று நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தா, இந்த உலகத்தில் குறைபடுவதற்கு காரணம், இந்த உலகத்தை பிசாசு ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் நேர்த்தியாக படைத்தார், நிவர்த்தியாக படைத்தார், அருமையாக படைத்தார், குறைவில்லாமல் படைத்தார். ஆனால் பிசாசு என்றைக்கு மனிதனை வஞ்சித்து பாவம் என்றைக்கு உலகத்தில் பிரவேசித்ததோ அன்றையிலிருந்து இந்த உலகமானது குறைபட தொடங்கினது.
மனுஷ வாழ்விலையும் குறைகள் வர ஆரம்பித்தது. இந்த உண்மையை, அடிப்படை சத்தியத்தை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே வியாதியே வராது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆகாரத்துக்கு ஒன்றுமே குறைபடாது, எல்லாமே எப்போவுமே திருப்தியாக, எப்போவுமே ஒரு சின்ன குறைவு கூட வராமல் இந்த உலகத்தில் நம்ம இருப்போம் என்று எண்ணுகிறாங்க. ஆனால் வேத வசனத்தை ஆராயும் போது அது உண்மை அல்ல. நம்ம வாழ்க்கையில் குறைகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், தடைகள் வரலாம். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது போல நமக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இந்த உலக மக்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் வரும்போது அவங்க அதிலிருந்து மீண்டு வரவே முடியாதபடிக்கு அதில் மூழ்கி போயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு பசி உண்டாகும்போது அவங்களுக்கு நேர்த்தியாக அவங்க போஷிக்கப்படாமல் அவங்க அதிலேயே உடைந்து, அதிலேயே வாடி, அதிலேயே அவங்க பஞ்சத்தில் அடிபட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைவு வந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உண்மை, அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் என்றால் குறைவுகளை நிறைவாக்கி போடும். நீங்கள் கூட ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்களில் குறைபட்டவர்களாக இருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், சுகத்தில் குறைபட்டிருக்கலாம், அல்லது பசியினால் வாடிக்கொண்டிருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த விதத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் உங்களுடைய நெருக்கத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம் உங்கள் கூட இருக்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. இந்த குறைபடுகிறதான சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி நம்ம மேற்கொள்வது என்பதை நம்ம ஆராய வேண்டும் என்றால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துங்க பாருங்கள், அந்த சீசர்கள் கதிரை கொய்து அவங்க தின்ன தொடங்கினார்கள். அடுத்த சம்பவத்தில் பார்க்கும்போது பரிசேயர்கள் இதை ஓய்வு நாளில் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு விரோதமாக சில குற்றங்களை சுமத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி சில குற்றங்களை சுமத்தும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1-2 சம்பவங்களை எடுத்து உரைத்து இவர்கள் செய்தது தவறில்லை என்று அந்த உண்மையை விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தை மையப்படுத்தி இயேசு சொல்கிறார். என்னன்னா, நீங்கள் ஒருவன் வயல் வழியாக போகும்போது உங்களுக்கு பசி உண்டானால் உங்களுடைய பசி அடங்குகிற வரைக்கும் நீங்கள் நல்ல திருப்தியாக சாப்பிடலாம். ஆனால் அறிவாளினால மாத்திரம் அந்த வயலை என்ன செய்யக்கூடாது, கொய்து சாப்பிடக்கூடாது, கொய்து எடுக்கக்கூடாது என்கிற ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அதனால தான் சீசர்கள் என்ன பண்ணாங்க, அதை அவர்கள் பறித்து சாப்பிட்டார்கள். பரிசேயர்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஓய்வு நாளில் எப்படி செய்யலாம் என்று சொல்லித்தான் இங்கே அவங்க தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன செஞ்சாருன்னா, ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் ஓய்ந்திருக்காம, ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலையில் நாளாக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா ஆசாரியர்கள் வேலை செய்யலாம், தப்பு கிடையாது, அவங்க ஓய்ந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தேவனுடைய சமூகத்து அப்பத்தை அவர்கள் சாப்பிட்ட சம்பவத்தையும் ஆண்டவராகிய தேவன் எடுத்து சொல்லி அந்த குறை கூறின பரிசேயர்களுக்கு இயேசு பதில் சொல்லுகிற சம்பவத்தை பார்க்கிறோம். உபாகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் இதற்கு ஒரு தெளிவான பதிலை நமக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அடுத்த வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, நல்லா கவனிங்க, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில உள்ள ஒரு சம்பவத்தை
ஆண்டவர் இங்கே விளக்கி சொல்கிறார். என்னன்னா, இந்த 40 வருஷம் நீங்கள் வனாந்தரத்தில் பசியாக இருந்தீங்க, தாகமாக இருந்தீங்க, இப்படி நெருக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தது. பாருங்கள், தேவன் தான் அவங்களை அழைத்து கொண்டு வந்தார், வனாந்தரத்தில் கூட இருந்தார், அவங்கள பாலுந்தேன ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் அவங்கள ஆண்டவரே என்ன செய்கிறார் பாருங்க, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, அந்த சமயத்தில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறியணும், உணரணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன செய்கிறாராம், அனுமதிக்கிறாராம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் வருகிறது எதுக்காகனா, இந்த உலகத்தில் உனக்கு குறைப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஆகாரம் குறையும் போது, உனக்கு குடிக்க தண்ணீர் குறையும் போது, அல்லது நீ குறைபடும் போது தெரிஞ்சுக்கிடணும், இதனால எல்லாம் நான் வாழ போகிறது கிடையாது, இதை விட எனக்கு ஒரு மேலான போஜனம் இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதனால் நான் பிழைப்பேன். சாப்பாட்டினால மாத்திரம் நான் பிழைக்கிறவனாக இல்லை, கர்த்தருடைய வார்த்தையினால தான் நான் பிழைப்பேங்கிறத உணர்த்துவதற்காகவே தேவன் என்ன செய்கிறார், அந்த நெருக்கமான பாதையின் வழியாக தேவனே நம்மளை அனுமதிக்கிறாரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் எப்பமெல்லாம் குறைவு வருகிறதோ, என்ன அர்த்தம் ஆண்டவர் சொல்லுங்க, என்ன அர்த்தம், எப்பமெல்லாம் நமக்கு குறைவு வருகிறதோ அப்பமெல்லாம் நாம் என்ன செய்யணும்னா, தேவன் அண்டைக்கு நெருங்கி போய் ஆண்டவரை சேவிக்கவும் தேடவும் செய்யணும். இன்னும் குறிப்பாக குறைவு வரும்போது வேதத்தை வாசிக்கணும். ஆகாரத்துக்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும். அதுதான் நமக்கு பிழைப்பு என்கிற உண்மையை கற்றுக் கொடுப்பதற்காகவே தேவன் நம்மளை சிறுமையின் பாதையில் நடத்துகிறார். எனவே நீங்களும் நானும் சிறுமைப்படும் போது சோர்ந்து போக வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க வனாந்திரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஆகாரம் குறைப்பட்டோன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு எதிராக பேசினார்கள், கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினாங்க. அதனால் அவங்க வனாந்திரத்தில் மடிந்து போனாங்க. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் குறைவு வருதா, நீங்கள் குறைபட்டு கொண்டே இருக்கிறீங்களா, கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக திருப்புங்க. அந்த வார்த்தையினால உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்றாரு. அதனால முறுமுறுத்துறவே கூடாது. நான் கர்த்தரை தேடினேன், ஏன் எனக்கு இப்படி குறை வருது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களை அழகாக ஆசீர்வாதமாக போஷித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் அவங்க பசியினால் வருத்தி அவங்க சோர்ந்து போன அந்த சமயத்தில் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா, பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். அப்போ வேற ஒரு ஆகாரத்தை அவங்களுக்கு கர்த்தர் வச்சிருந்தார், மன்னாவினால் போஷித்தார். பட்டினியாக விட மாட்டார். தெய்வம் நம்மளை போஷிப்பார், உங்களை போஷிப்பார். குறைவு வருகிறதா, அப்படி குறை வரும்போது தான் தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். எங்கே குறை வருதோ அங்கே தான் கிரியைகள் நடக்கும், அங்கே தான் தேவனுடைய செயல்பாடு உண்டாகும். நீ தேவனை நோக்கி பார்ப்பாய், நீ வேதத்தை வாசிக்க தொடங்குவாய். அப்பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வதை குறைவு வரும்போது தான் நீ காண முடியும். வேதம் சொல்லுகிறது, திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையை மிதித்து போட்டுருவானா. சில நேரம் நம்ம ரொம்ப திருப்தி ஆயிட்டோம்னா நமக்கு தேவன் அற்புதம் செஞ்சாலும் அது ஒரு பெருசாக தெரியாது. நிறைய பணம் வச்சுருக்கவங்க கையில் கொண்டு போய் ஒரு பணத்தை கொடுத்தா அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நல்லா சாப்பிட்டு திருப்தியானவங்கள்ட்ட கொண்டு போய் ஒரு உயர்தரமான உணவை கொடுத்தா அவன் அலட்சியப்படுத்திடுவான். ஆனால் ஒரு பசியாக இருக்கிற மனுஷங்கிட்ட கொண்டு போய் ஆகாரத்தை கொடுத்த உடனே அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்மளை அந்த மாதிரி பாதையில் நடத்தும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவதாக நாம் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற ஒரு திருமண வீட்டில் குறைவு வந்தது. அந்த வேத பகுதியை எப்பொழுதும் வாசிக்க கேட்கலாம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திருமண வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறார். கானா ஊரில் இயேசு இப்போ தான் ஊழியத்திற்காக வந்திருக்கிறாரு.
அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சு எந்த ஒரு அற்புதமும் இதுவரை செய்யவே இல்லை. அவரை பற்றி யாருக்குமே ஒன்றும் தெரியாது. ஒருவேளை மரியாளுடைய உறவின் முறையாக கூட இருந்திருக்கலாம். திருமணத்திற்கு இயேசு அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய தாயும் அங்கே கடந்து சென்றிருக்கிறார்கள். சீசர்களும் சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கல்யாணத்திற்கு போயிருக்கிறாங்க. அந்த கல்யாண வீட்டில் இயேசு இருக்கும்போது திடீரென்று அங்கே என்ன உண்டாகிறது, திராட்சரசம் குறைவுபட்டது. நல்லா கவனிங்க, இயேசு போனால் வீட்டில் குறை வருமா? நமக்குள்ளெல்லாம் நிறைய பேருக்குள்ள அப்படி தான் கேள்வி இருக்குது. இயேசு வந்தால் ஒரு குறையுமே வராது, ஆனால் அங்கே குறை வருகிறது. அது எதற்காகங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளணும். எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில், தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வருதுன்னா அது தேவன் அறியாமல் வராது. துன்மார்க்கனுக்கு குறை வரும், அவன் அதிலிருந்து எழும்பியாக வரமாட்டான். அவன் நஷ்டம் அடைஞ்சிட்டான்னா அவனால் எழும்ப முடியாது, அவன் விழுந்துட்டான்னா அவனால் நிற்க முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. உனக்கு குறை வருகிறது என்று சொன்னால் நீ ஒரு அற்புதத்தை பார்க்க போகிற, அதை நீ நம்பணும். உனக்கு ஏதோ ஒரு காரியம் குறைவுபடுகிறது என்றால் உனக்கு பெரிய ஒரு அதிசயம் காத்திருக்கிறது என்கிற உண்மையை நீ மறந்து போய்விடாதே. இங்கே வாசித்து பாருங்களேன், திராட்சரசம் குறைவுபட்ட உடனே இயேசுவினிடத்தில் போய் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வேலை இன்னும் என்ன செய்யலை, வரவில்லை என்று அங்கே சொல்கிறதை பார்க்குறோம். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, நான் அற்புதம் செய்கிற வேலை வரவில்லை. பிதாவினிடத்து எனக்கு இன்றைக்கி ஒரு பதில் வரலை, நீ அற்புதத்தை தொடங்கலாம், ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், நீ அற்புதம் செய்ய தொடங்கலாம்னு சொல்லி பிதா அனுமதிக்கலை. அதனால் இயேசு என்ன செய்கிறார்னா, பிதாவினுடைய பதிலுக்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த நிமிஷத்திலேயே இயேசுவுக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உடனே இயேசு அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன், அந்த வேலை பார்க்குறவங்களை பார்த்து இந்த கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்த அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த 6 கற்சாடிகளையும் தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறியது என்று நம்ம அங்கே பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல குறைய அனுமதிச்சாருன்னா, அங்கே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. அதில் 11வது வசனத்தை படிக்கும்போது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பார்த்தீங்களா, இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறார்னா அந்த அற்புதத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. எதற்காக அந்த இடத்துல குறைவு வரணும், அந்த குறைவை ஏன் இயேசு நிறைவேற்றணும்? தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம், விசுவாசிக்கணும். சீசர்கள் இயேசுவை விசுவாசிக்கணும். அதுக்காகத்தான் இந்த அற்புதம், அதுக்காகத்தான் இந்த குறைவை அனுமதிச்சார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் குறைவுகளை இயேசுவோடு கூட பயணிக்கும் போது நீங்கள் குறைபடுகிறீங்கன்னா எதுக்காக தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக. நீங்கள் தேவனை சார்ந்து நிற்கணும். குறை வந்த உடனே ஆண்டவரே நான் குறைப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு அந்த குறைவுக்காக ஜெபம் பண்ணும்போது அங்கே தேவன் அற்புதம் செய்வார். அற்புதத்தை கண்ட உடனே உங்கள் இருதயத்தில் விசுவாசம் பெருகும், இந்த தேவன் மேலே நம்பிக்கை பெருகும். நாளைக்கு என்ன காரியம் வந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்குமே ஆண்டவரே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி கர்த்தரை விசுவாசிக்கணுங்கிறதுக்காக, தேவனை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை அனுமதித்து குறைவுகளை சரி செய்து விசுவாசத்தில் நம்மளை பலப்படுத்துகிறார். அப்போ புரிகிறதா உங்களுக்கு ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை அனுமதிக்கிறார்? விசுவாசம் பெருகுவதற்காக. முதலாவது பார்த்தோம், ஏன் அவர்களுக்கு பசி வந்தது? அங்கே பசி வருவதற்கு காரணம், அவங்க இந்த ஆகாரத்தினால மட்டும் பிழைக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறோம் மனுஷன், எல்லா மனுஷனும் கர்த்தருடைய வார்த்தையினால தான் பிழைக்கிறாங்கிற உண்மையை அறியணுங்கிறதுக்காக அவங்கள பசியினால் வருத்தி ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைனாலும் பிழைப்பானுங்கிற சத்தியத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் எல்லா குறைவுகளுக்கும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட பயணிக்கும் போது, அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுக்கு அப்புறம் உடனே மேஜிக் மாதிரி எல்லாம் வந்துடாது. சில காரியங்கள் அப்படியே குறைபடுகிற போல தெரியும், ஆனால் குறைவுபடும். ஆனால் அந்த குறைவுகளின் மத்தியில் நீங்கள் தெய்வீக அற்புதத்தை பார்ப்பீர்கள். அதன் மூலமாக தேவன் மேல் உங்களுடைய விசுவாசம்
பெருகும் என்கிற உண்மையை மறந்து போய்விடாதீர்கள். அடுத்ததாக 3வது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 35 41 வரை நீங்கள் நேரம் எடுத்து அந்த பகுதியை படித்து பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து பயணித்த ஒரு படகில் புயலும் காற்றும் வந்து மோதுகிறது. பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இயேசு போகிற படகுல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, காற்றடிக்காது, புயல் அடிக்காது, இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, அன்றைக்கு சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. கவனிச்சிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இப்போ படகுல பயணிக்கிறாரு. பயணிக்கும் போது சீசர்களும் கூட போகிறாங்க. வேறு படகுகளும் அங்கே போய்கொண்டு இருக்கிறதை நம்ம அங்கே பார்க்குறோம். இப்படி இயேசுடைய பயணம் ஆரம்பித்து படகு போய்கொண்டிருக்கும் போது 37ஆம் வசனம் சொல்லுகிறது, கவனித்து பாருங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்போ இயேசு பயணிச்சாருன்னா நம்ம எல்லாருடைய இதெல்லாம் எண்ணங்களெல்லாம் என்ன? இயேசு பயணிச்சாருன்னா கட்டாயம் புயலெல்லாம் வராது. இயேசுவும் சீசர்களும் ஒன்றாக பயணித்த படகில் புயல் வந்தது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றி கொண்டிருக்கிறவங்களாக இருக்கலாம். ஒருவேளை இயேசு உங்களுக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஏற்படக்கூடிய புயல் வேற. ஆனால் இயேசுவை பின்பற்றின பிறகு, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்களும் நானும் பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் சில புயல்கள் வரும். ஏன் புயல்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் தீமையை செய்கிறது தான் அவனுடைய வேலை. அப்போ அவன் என்ன தான் செஞ்சாலும் ஒரு உண்மை நீங்கள் மறந்துடக்கூடாது, நம்ம படகுல இயேசு இருக்கிறார். அந்த இயேசு எந்த புயல் வந்தாலும் அந்த புயலை அடக்குவதற்கு அதிகாரமுடையவர், இயற்கையின் மேல் அதிகாரமுடையவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த கர்த்தர் மகா பெரிய தெய்வம் என்பதை நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். சீசர்கள் இவ்வளோ நாள் இயேசுவை பின்பற்றினாங்க. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்னு இவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் பூரணமாக தெரியாது. இந்த புயலின் மூலமாக, இந்த புயலை இயேசு அடக்குகிறதன் மூலமாக, அடுத்து கீழெல்லாம் படிச்சிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த புயலை, காற்றையும் புயலையெல்லாம் பார்த்து இறையாதே அமைதலாக இருன்னு சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாம் சாந்தமாயிற்று. இப்போ பார்க்க நீங்கள் ஏன் ஆண்டவர் இந்த புயலை அனுமதிச்சார்? அதில் 1-2 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரணம், இந்த சீசர்கள் இயேசுவை பற்றி அறியணும், நல்லா அறியணும். இப்போ அறிஞ்சிருக்கிறத விட இன்னும் அதிகமாக அறியணும். இவ்வளோ நாள் அறிஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு வேளை சிம்பிளாக அறிஞ்சிருக்கலாம். இயேசுனா ஏதோ நன்மை செய்வார் அப்படின்னு மட்டும் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் இயற்கை அவருக்கு கட்டுப்படுகிறதா? இவ்வளோ பெரியவர் கூட தான் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத அவங்க விசுவாசம் இன்னும் பலப்படுவதற்காக கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறார். 41ஆவது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பார்த்தீங்களா? இவ்வளவு நாள் இவர் இவ்வளவு சிம்பிளா எடை போட்டிருந்தாங்க இயேசுவை. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வி, இவர் யாரோ? இவர் எவ்வளவு பெரிய தெய்வம்? இவ்வளவு நாள் ஒரு சின்ன தெய்வமா நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உண்மை பெரியது, இவர் ஒரு பெரிய தெய்வம். இயற்கையெல்லாம் இவருக்கு, அப்படியே காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. இயற்கை முதற்கொண்டு கட்டுப்படுகிற அளவுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கா, வல்லமை இருக்கா? அப்போ எவ்வளோ பெரிய தெய்வம் நம்ம கூட இருக்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரம் சில பயங்கர பிரச்சனைகள் வரும், சில பயங்கரமான போராட்டங்கள் வரும்.
மூழ்கி போகிற விதத்தில் சில நேரம் வரும். சீசர்கள் இயேசுவை பார்த்து அப்படி தான் சொன்னாங்க. 38ஆம் வசனத்தில் பாருங்கள், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். சீசர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? ஐயோ, நம்ம மரிக்க போகிறோம், நாங்கள் மடிஞ்சு போகிறதுல உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் இயேசு அங்கே தான் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர் யார் என்பதை சீசர்கள் அறியும்படிக்கு இந்த காரியத்தை அனுமதிக்க. தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்ம போகிற சில கடினமான பாதைகள் நமக்கு பிடிக்காதது தான், கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளவெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் மனம் தளர்ந்து போயிடுவீங்க சில நேரம். ஆனால் கர்த்தர் அதையும் தாண்டி சில நேரம் அனுமதிக்கிறாரு. ஏனென்றால் அவர் எவ்வளவு பெரியவர்னு நீங்கள் அறியணும். பாருங்கள், ஒரு காய்ச்சல் சுகமாகும் போது ஒரு மனிதன் ஆண்டவர் ஜெபம் பண்ணி, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவருடைய நாமத்தில் அவங்க ஜெபம் பண்ணி சுகத்தை பெறும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட, ஒரு கொடிய ரோகம் டாக்டர்களாலே கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் அங்கங்கெல்லாம் அடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஜபத்தினால சுகமாகும்போது ஊரெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, இயேசு என்னை சுகமாக்கினாரு, பயங்கரமான வியாதியில் இருந்தேன், கர்த்தர் என்னை மீட்டெடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல உற்சாகமாக சாட்சி சொல்லி தேவனை உயர்த்துவாங்க. அப்போ கர்த்தர் இதற்காக சில நேரங்களில் அனுமதிக்கலாம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு மனுஷனை தேடித்தான் போய்கிட்டு இருக்கிறார். யார் தெரியுமா? கதரேனருடைய நாட்டில் அசுத்த ஆவி பிடித்துக்கிட்டு இருந்த ஒரு பொல்லாத மனுஷன், பயங்கரமான வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன். அந்த மனிதனை பொல்லாத ஆவி ஆட்கொண்டதுனால அவனை குணமாக்குவதற்காக இயேசு அங்கே போனார். அதனால தான் அவ்வளோ பெரிய போராட்டம், ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அவனை கல்லறையில் படுத்திருக்கிறான், அவனை சங்கிலியில் கட்டியிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஆவிகள் அவனை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத ஆவியை பிடித்திருந்த மனுஷனை கண்டு ஊரில் உள்ள எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. அவனை போய் குணமாக்குறதுக்கு இந்த கடலை தாண்டி போக வேண்டி இருந்தது. அதனால தான் அங்கே என்ன வந்தது? புயல் வந்தது. அதுக்கு பிறகு ஆண்டவர் செஞ்ச அந்த அற்புதத்தை கண்டு ஜனங்களே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஓ, எவ்வளோ பெரிய தெய்வம் இவர், எவ்வளோ பெரிய தெய்வம் இவர். அப்போ தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாரு. ஒரு நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் எதிர்பாருங்க, அடுத்து ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்க போகுது, ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறாரு. எனவே சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் மேலே எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையாக இருங்க. அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகிறாதீங்க. தைரியமாக இருங்க. உங்கள் புயலில் உங்கள் கூட இருப்பார், உங்கள் குறைவில் உங்கள் கூட இருப்பார், உங்கள் பசியில் உங்கள் கூட இருப்பார். கூட மட்டும் இருக்க மாட்டார், அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்தி அவர் உயர்த்துவார். நமக்கு தெரியும், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு ரொம்ப நேசித்திருந்த லாசரு மரித்து போகிறான். வாசிக்கலாம், 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். பாருங்க, சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கு. இயேசு சிநேகிக்கிறவங்களுக்கு வியாதி வருமா? இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இப்படித்தான் சிந்திச்சிட்டு இருக்கிறாங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இயேசு சிநேகிக்கிறவங்களுக்கும் வியாதி வரும். காரணம் உலகத்தில் அப்படி தான் இருக்குது, வியாதி வரலாம். அப்படி வந்தாலும் நல்லா கவனிங்க. அப்போ இயேசு சிநேகிக்கிற மனுஷனுக்கு வியாதி வந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, சிநேகிக்கிறவனுக்கு வியாதி வந்துட்டு நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு அழைச்சாங்க. நான் அவர் போகலை. அவர் அங்கே இன்னொரு 3 நாள் இருந்துட்டார். கடைசியில் அவன் திடீர்னு என்ன பண்ணிட்டான்? மரிச்சு போயிட்டாங்கிற செய்தி வந்ததுக்கப்புறம் இயேசு அந்த ஊருக்கு போகிறார். அப்போ எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, இயேசு இந்த லாசர் உயிரோடு இருக்கும்போது ஒரு சிநேகிதன் பலவீனப்பட்டு கிடக்கும்போதே ஓடி போய் பார்த்துருந்துருக்கலாமே. நம்மளாம் அப்படி தானே, ஒரு சிநேகிதன் வியாதிப்பட்டால் ஓடி போய் பார்த்துருவோம். ஆனால் இயேசு போகலை. அவன் மரிச்சதுக்கப்புறம் போகிறார். அவன் மரிச்சதுக்கப்புறம் போனது எதற்காக
அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. 36வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். பாருங்க, யூதர்களே சொல்றாங்க இயேசு இந்த மனுஷனை எவ்வளவா, ஏன்னா இயேசு அங்கவே அழுகிறார், கண்ணீர் விடுகிறார். உடனே அவங்க சொல்றாங்க எவ்வளவு நேசித்தார். பார்த்தீங்களா, நேசித்த மனுஷனுக்கு வியாதி வந்துட்டு மரிச்சும் போயிட்டான். இயேசு அழுகிறாரு. 45வது வசனத்தை படித்து பார்க்கும்போது இயேசு ஏன் அந்த மனுஷனுக்கு மரணத்தையும் வியாதியை அனுமதிச்சார் என்பதனுடைய ஒரு விளக்கம் அங்கே தான் இருக்குது. 45வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பார்த்தீங்களா, 1-2 பேர் இல்லை, அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாங்க. இயேசு எவ்வளோ பெரியவர், இயேசு எவ்வளோ பெரியவர். அநேக யூதர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடந்தது. மரித்தோர் உயிரோடு எழும்ப பண்ணினார். அப்போ அந்த வீட்டில் என்ன செஞ்சார்? மரணத்தை அனுமதிச்சார். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கூட உங்களுக்கு மிகவும் உறவில் நெருக்கமான சில நல்ல உறவுகளை மரணத்தில் இழந்திருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சார்? ஆண்டவர் அதுலேயும் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருப்பார். சிலது நமக்கு இப்போ புரியாது, தாமதமாக புரியும். அதனால் எதுலேயுமே நீங்கள் முறுமுறுத்து பின்மாறி போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஏன் இதெல்லாம் வரணும்? ஏன் புயல் வருது? ஏன் இப்படி குறைவு வருது? ஏன் இப்படி என் படகுல பிரச்சனை வருது? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி கலங்க வேண்டாம். உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னால் ஒரு காரியம் இருக்கிறது. அது தேவன் அறிவார். நீங்கள் போய் தேவனிடத்தில் போய் அதுக்கு விளக்கம் வேணும்னா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பாருங்கள். வேதத்தை திறந்து ஒவ்வொரு நாளும் வாசித்து படித்து பாருங்கள். கர்த்தாவே ஏன் இதையெல்லாம் அனுமதிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அழகாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். அப்போ உங்கள் இருதயம் சோர்ந்து போகாது. ஆனால் நீங்கள் அதை விட்டு நீங்களா சில யோசனை பண்ணிக்கிட்டு தவறான புரிந்து கொள்ளுதலை வைத்து கொண்டு நீங்கள் நடந்தீங்கன்னா பிசாசு உங்களை வஞ்சித்து ஏமாற்றி இது எல்லாம் ஆண்டவர் ஒன்றை மறந்துட்டாரு, உன்னை கைவிட்டுட்டார்னு சொல்லி உங்களை வஞ்சித்து ஏமாற்றி போடுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள், தேவனை நம்புங்கள். தேவன் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும். எந்த சூழ்நிலை வரட்டும், குறைவு வரட்டும், ஆமென், ஆகாரம் குறையட்டும், அல்லது ஒருவேளை திராட்சரசம் குறைந்தாலும், அல்லது நீங்கள் போகிற வாழ்க்கை பயணத்தில் பயங்கர புயலும் பிரச்சனைகளும் உங்களை அதிகரித்து வந்தாலும், அல்லது உங்களுக்கு மிகவும் கொடிய ரோகம் பிடித்து நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நீக்கி நிறைவாக்கி உங்களுக்கு அற்புதம் செய்ய இந்த இயேசு வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கி நிறைய உங்களுடைய கேள்விக்கு பதில் வந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி இப்பொழுது நேரலில் பார்க்கிறவர்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை நடத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவங்க இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும். பாடுகள் மத்தியில் சிலர் ஆண்டவரை வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நெருக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரை ஆண்டவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேள்விகளுக்கு மேலே கேள்விகளை கேட்டு மனம் தளர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பதிலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிற நல்ல கிருபைக்காக கோடா கோடி நன்றியையும் துதிகளையும் ஏறெடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. ஒருவேளை யாராகிலும் வியாதி படுக்கையில் இருந்தால், யாராவது குறைபட்டு இருந்தால், யாராவது போராட்டங்களில் இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறேன். அவருடைய போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchaguri. Contact
944-277-8986.